வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. உலகின் நேர வலயங்களுக்கு ஏற்ப தமிழர் தாயகம் முதல் கனடா வரை முள்ளிவாய்க்கால் அஞ்சலிப்புகள் முடிந்துவிட்டன. எனினும் காலங்காலமாக நிலைத்து நின்று பேரவலங்களை நினைவுறுத்தும் கூட்டு நினைவுகள் மூலம் தமது சமகால இன்னல் வாழ்வின் வரலாற்றை மாற்றும் சக்தியை எவ்வாறு ஈழத்தமிழினம் அடைவுகளாக கொள்ளப் போகின்றது என்பதை அதே வரலாற்று தடம்தான் எதிர்காலத்தில் தீர்மானித்தும் கொள்ளப் போகிறது. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை ஈழத்தமிழர்கள் 16ஆம் ஆண்டு தடத்தில் நினைவு கொண்ட அதே நாளில்தான் பலஸ்தீனர்களின் காசா பிராந்தியத்தில் இஸ்ரேலிய படைத்துறை 100க்கும் மேற்பட்ட மக்களை கொன்று காசா பிராந்தியத்தின் வடக்கில் செயற்பட்ட ஒரே ஒரு மருத்துவமனையை மூடி தமது கிதியோன்களின் தேர்கள் படையவீச்சை காசா மீது மூர்க்கமாக காட்டிக்கொள்கிறது. ஹமாஸ் அமைப்பு சரணடைந்தால் மட்டுமே காசாவில் போர் முடிவுக்கு வரும் என்ற செய்தியுடன் இஸ்ரேல் படைய ரீதியில் காசாவில் நகரும் பின்னணியில் தான் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 16ஆம் ஆண்டு நினைவும் கடந்தது. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை போன்ற ஒரு பேரவலம் இனிமேல் உலகில் வேறு எங்கும் இடம்பெறக்கூடாது என 2009 பான் கி மூனின் ஐநா கழிவிறக்கம் கொண்டாலும் முள்ளிவாய்க்கால் படுகொலை என்பது அனைத்துலக அரங்க தோல்விகளின் ஒரு நினைவூட்டல் என உலகின் மனித உரிமை அமைப்புகள் 2009க்கு பின்னர் சொல்லிக் கொண்டாலும் உலகில் ஒடுக்குமுறையால் மேற்கொள்ளப்படும் படுகொலைகளும் இன்னல்களும் ஓய்வுக்கு வரவில்லை என்பதே காசாவின் சமகால அவலங்கள் வெளிப்படுத்திக் கொள்கின்றன. இவ்வாறான கசப்பான வெளிப்படுத்தல்கள் யதார்த்தமாக இருந்தாலும் தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் நேற்று வழமை போல மே 18 அஞ்சலிப்பு கூட்டு நினைவேந்தல் இடம்பெற்றது. நேற்றைய நாளில் கனேடிய பிரதமர் மார்க் கானி உட்பட்ட உலக முகங்களிடமிருந்து தமிழ் இனப்படுகொலை நினைவு தின அறிக்கையிடல்கள் வந்தாலும் முள்ளிவாய்க்கால் படுகொலைகளுக்கு தீர்வாக படுகொலையுண்ட இனத்தின் சந்ததிக்கு கிட்ட வேண்டிய அரசியல் உரித்துக்களுக்கு இன்னமும் வீச்சாக உழைத்துக் கொள்ள வேண்டிய நிதியே உள்ளது. இலங்கையில் தமிழ் மக்கள் மீது ஒரு இனப்படுகொலை நடந்தது என்பதை குறிப்பிட்டு கனேடிய பிரதமர் போன்ற உலகின் முக்கிய முகங்களின் அறிக்கையிடல்கள் நம்பிக்கை தரக்கூடியவையாக இருந்தாலும் ஈழத்தமிழினம் முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு முன்னரும் சரி அதற்கு பின்னரும் சரி தாம் அந்த தீவில் எதிர்கொண்ட இழப்புகளையும் ஒடுக்குமுறைகளையும் அர்த்தப்படுத்தி அதற்குரிய அரசியல் பெறுபேறுகளை பெற்றுக்கொள்வதே இங்கு முக்கியமான ஒரு விடயமாகும். தற்போது இலங்கை தீவில் ஏகேடிஆர் தலைமையில் வாராது வந்த மாமணி விழிப்பு அரசாங்கம் ஒன்று இருக்கின்றது. இந்த அரசாங்கம் தந்திரோபாய ரீதியில் புதிய நல்லிணக்க கதைகளை பேசிக்கொண்டாலும் உலக நிகழ்ச்சி நிரலில் கொழும்பு அதிகார மையம் தொடர்ந்தும் கண்காணிப்பில் வைக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து ஏதுமில்லை. கொழும்பு அதிகார மையத்தில் சமகால ஆட்சி தரப்பாக உள்ள ஜேவிபி மேற்பார்த்த உள்ளுடனை பொறுத்தவரை சமகால ஆட்சி தரப்பில் ஜேவிபியின் உள்ளுடனே உள்ளது. ஜேவிபியை பொறுத்தவரை தமது அமைப்பு இலங்கையில் மேற்கொண்ட 2 கிளர்ச்சி காலங்களில் அனுபவித்த இன்னல்களுக்கு அப்போது ஆட்சியில் இருந்த தரப்புகள் பொறுப்பு கூற வேண்டும் என்பதற்காக பட்டலந்த ஆணைக்குழு போன்ற பழைய அறிக்கைகளெல்லாம் ஆட்சிக்கு வந்து கிளறிக்கொண்டது. ஆனால் அதே தரப்பு தமிழர்கள் மீதான முள்ளிவாய்க்கால் படுகொலைகளுக்கான பொறுப்பு கூறலையும் அதற்குரிய நீதிக்கான தேடலையும் உலகம் முற்றாக மறந்துவிட வேண்டும், கைவிட வேண்டும் என இன்னொரு தரப்பில் அழுத்தங்களை வழங்க தலைப்படுகின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கனடாவின் பிரண்டன் நகரில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி திறந்து வைக்கப்பட்டதன் பின்னர் கொழும்பு அதிகார மையத்திலிருந்து வெளிப்பட்ட எதிர்வினை இந்த விடயத்தை கண்ணார கண்டுகொள்ள வைத்தது. இப்போது ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டவுடன் முன்னர் ராஜபக்ஷ அதிகார மையத்தில் செல்ல பிள்ளையாக இருந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை சூத்திரதாரி படைத்துறை முகங்கள் கூட புதிய கதைகளை கூற தலைப்படுகின்றன. அந்த வகையில் ஸ்ரீலங்கா படைத்துறையின் 58வது படைப்பிரிவின் தளபதியாகவும் பின்னாளில் ஸ்ரீலங்காவின் ஜெனரலாகவும் கூட்டு படையணிகளின் தலைவராகவும் இருந்த ஜெனரல் ஷவேந்திர சில்வா 2009க்கு பின்னர் ஸ்ரீலங்காவில் ஆட்சி செய்த ராஜபக்சக்களின் அரசாங்கங்கள் உட்பட்ட அரசாங்கங்களை குறைகூறி அந்த அரசாங்கங்கள் அனைத்துலகத்தின் போர்க்குற்றச்சாட்டுக்களை முறியடிக்க தவறியதாக குறை கூறிக்கொண்டார். இவ்வாறாக முன்னிய அரசாங்கங்கள் இந்த விடயத்தில் அசம்பந்தமாக இருந்ததால் தான்
தன்னை போன்ற மூத்த படை அதிகாரிகளுக்கு எதிராக அனைத்துலக தடைகள் வந்ததாகவும் அவர் மூக்கால் அழுது கொண்டார். தமிழர்கள் மீதான போரை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்து அந்த போருக்கு காரணமான அமைப்பின் தலைவரையும் நந்திக்கடல் ஏரியில் கொன்ற காரணத்துக்காக 2020 தனக்கும் தனது மனைவிக்கும் தனது 2 புதல்விகளுக்கும் அமெரிக்கா தடை விதித்ததாகவும் அந்த தடைக்கு பின்னர் கடந்த மார்ச் மாதத்தில் பிரித்தானியாவின் தடைகளை விதித்ததாகவும் இந்த தடைகள் காரணமாக தானோ தனது குடும்பமோ சுதந்திரமாக வெளிநாட்டுக்கு பயணப்பட முடியாமல் இருப்பதாகவும் ஷவேந்திர சில்வா நேற்று கவலை கொண்டார். அத்துடன் தனது படைய சகபாடிகளாக உள்ள ஸ்ரீலங்காவின் அட்மிரல் ஆஃப் தி ஃபிளீட் விழிப்பு வசந்த கர்ணாகுட, முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூர்யா, முள்ளிவாய்க்கால் காலத்தில் வன்னியில் தாக்குதலை நடத்திய 55ஆம் பிரிவின் தளபதி யோகானி டி சில்வா, ஸ்ரீலங்கா ராணுவ ஜெனரல்களான ஜெகத் டயஸ், கமல் குணரட்னா, நந்தன உடவத்தே ஆகியோரும், மேஜர் ஜெனரல் தர அதிகாரியான பிரசன்ன சில்வாவும், அதேபோல ஸ்ரீலங்காவின் அதிரடிப்படைக்கு தலைமை தாங்கிய சாகி காலேஜ் ஆகியோரும் அனைத்துலக தண்டனை நடவடிக்கைகளை எதிர்கொள்வதாகவும் ஷவேந்திர சில்வா அலறியுள்ளார். அதன் பின்னர் 2015 ரணில் மைத்திரி ஜெகப்பாலனி எனப்படும் நல்லாட்சி கால அரசாங்கம் உட்பட்ட முன்னைய அரசாங்கங்கள் தமிழர்களின் போரை மையப்படுத்திய அனைத்துலக அழுத்தங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணிந்து கொண்டதாகவும் தற்போதைய அரசாங்கம் அவ்வாறு பணியாது என்பதற்குரிய ஆறுதல் அறிகுறியை வெளிப்படுத்தியதாகவும் ஜெனரல் ஷவேந்திர சில்வா கூறிக்கொண்டார். இக்கேடிஆர் அரசாங்கம் இவ்வாறாக ஒரு ஆறுதலை வழங்குவதற்கு எதுவாக கனேடிய நினைவு சின்னத்துக்கு அரசாங்கம் வெளிப்படுத்திய எதிர்ப்பு பதிவாகி கொள்வதாகவும் அதேபோல ஜெனீவா உட்பட்ட மையங்களில் ஸ்ரீலங்கா எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து தான் ஏகேடிஆருக்கு விளக்கி கூறியதாகவும் அவ்வாறாக தான் விளக்கங்களை வழங்கிய போது இந்த விடயத்தை தான் உன்னிப்பாக கவனித்துக் கொள்வதாகவும் ஸ்ரீலங்கா மாட்டுப்பட முடியாத வகையில் பொருத்தமான நகர்வுகளை பொருத்தமான நேரத்தில் எடுப்பேன் என தனக்கு ஏகேடிஆர் உறுதியளித்ததாகவும் நேற்றைய முள்ளிவாய்க்கால் நினைவு நாளில் ஷவேந்திர சில்வா குறிப்பிடுகிறார். இதற்கிடையே தமிழர்களின் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நினைவு நாளுக்கு மறுநாள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடைபிடிக்கும் அதன் தேசிய போர் வீரர் நினைவு நிகழ்வுகள் இன்று மாலை ஸ்ரீவர்தன கோட்டை பகுதியில் இடம்பெறும் போது அதில் முதன்மை தலைவர் ஏகேடிஆர் பங்கெடுப்பார் என்ற செய்திகளும் உறுதிப்படுத்தப்பட்டன. முன்னிய திட்டப்படி இன்றைய நிகழ்வில் ஏகேடிஆருக்கு பதிலாக ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு துணை அமைச்சரும் ஓய்வு பெற்ற படை அதிகாரியுமான மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவே பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டது. இதற்கும் அப்பால் இன்றைய தேசிய போர் வீரர் நினைவு நிகழ்வில் ஏற்கனவே வன்னி போரில் பங்கெடுத்து ஓய்வு பெற்ற ராணுவ முகங்களின் பிரசன்னம் குறைக்கப்பட்டுள்ளதான ஒரு விசனத்தை ஸ்ரீலங்காவின் ரணவிரு சேவா முன்வைத்து தமது படைத்துறையின் தியாகங்கள் மறக்கடிக்கப்படுவதாகவும் மூக்கால் அழுது ஒரு அறிக்கையிடலை செய்தது. ரணவிரு சேவா மூக்கால் அழுததும் சிங்கள கடும்போக்காளர்கள் சமூக வலைத்தளங்களில் பொங்கி எழுந்தனர். இதன் பின்னர் தான் இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள ஏகேடிஆரும் முடிவு செய்ததான புதிய தகவல்கள் வந்தன. இன்றைய நிகழ்வில் ஏற்கனவே போர்க்குற்றச்சாட்டுகளுக்கு இலக்கான முகங்களும் கலந்து கொள்ள உள்ளன. நேற்று கொழும்பில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை குழப்பும் வகையில் சில கடும்போக்காளர்கள் முயற்சிகளை செய்தபோது அந்த முயற்சிகளின் முன்னணியில் நின்று ஒருவர் ஏகேடிஆர் தரப்பு பாணியில் செஞ்சட்டையுடன் பிரசன்னப்பட்டிருந்தார். இவ்வாறாக கடும்போக்குவாதிகளின் பிரசன்னங்கள் இருந்த போதிலும் கடந்த முறைகளை விட நேற்று அதிகமான மக்கள் கொழும்பு நினைவேந்தலில் கலந்து கொண்டதாக சமூக ஆர்வலர்கள் குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் ஸ்ரீலங்காவின் தேசிய போர் வீரர் தின நிகழ்வில் ஏகேடிஆர் பங்கேற்க உள்ளதாக ரணவிரு சேவா என்ற முன்னாள் படைத்துறை சார்ந்த அதிகார சபை அறிவித்துள்ளது. இன்றைய நாளில் இலங்கையில் உள்ள அனைத்து குடிமக்களும் தமது வீடுகளில் ஸ்ரீலங்காவின் தேசிய கொடியை ஏற்றுமாறும் ஸ்ரீலங்காவின் கடும்போக்கு தேசபக்த தேசிய முன்னணி வலியுறுத்தியமை வேறு விடயம். ஏகேடிஆரை பொறுத்தவரை ஒற்றை இரட்டை என்ற தோற்றப்பாட்டு பிகுபடுத்தலின் பின்னணியில் தமிழர்களின் ஆயுதவழி அரசியல் உரிமை போராட்டம் குரூரமாக நசுக்கப்பட்ட தினத்தை நினைவுகூறும் நிகழ்வில் பங்கெடுப்பது புதுமையானதல்ல. ஏனென்றால் என்னதான் திசை காட்டி தேசிய மக்கள் சக்தி மாலிமாவ போன்ற புதிய வெளிப்பூச்சுக்களை கொண்டிருந்தாலும் தேசிய மக்கள் சக்தியின் NPP அடையாளத்தின் உள்ளுடனே JVP தான். தற்போது ஏகேடிஆர் JVPக்கு தலைவராக இருந்தாலும் அதே அமைப்புக்கு ஒரு காலத்தில் தலைவராக இருந்த ரோஹண விஜயவீரா 1986 JVPயின் மத்திய குழுவில் ஆற்றிய உரையில் தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டம் முறியடிக்கப்பட வேண்டிய ஒரு ஏகாதிபத்திய சதி என்ற குற்றச்சாட்டை தொடுத்ததும் அந்த குற்றச்சாட்டின் அடியொட்டியே இன்று வரை JVP இருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஆகையால் உலகளாவிய ரீதியில் உண்மையில் ஒரு அதிகார வரம்பு கோட்பாடு இருந்தால் அவ்வாறாக இருக்கக்கூடிய அதிகார வரம்பு கோட்பாடு தமிழர்களின் உதிரப்பலியை மையப்படுத்திய ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றங்கள் மீதும் பாய்ந்து கொள்ள வேண்டும் என்பதே நியதியாகும்.
ஆனால் உலகின் சமகால ஒழுங்கில் அவ்வாறான நியதிகளுக்கான அறிகுறிகள் ஏதுமில்லை. மாறாக இறையாண்மை உள்ள நாடுகளுக்கு இடையிலான உறவு என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்காவுடன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு அறிக்கையிடும் நாடுகளும் உறவாடல்களையும் கொண்டுள்ளன. அந்த வகையில் தற்போதைய ஏகேடிஆர் அரசாங்கத்துக்கு மேற்குலக ஆசீர்வாதங்கள் கிட்டிக்கொள்வது மறைபொருளான விடயமல்ல. அந்த வகையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ என்ற வணிக சலுகைகளின் நீடிப்பு உட்பட்ட சாதகமான நகர்வுகளுக்கு தொடர்ந்தும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. பொதுவாகவே ஈழத்தமிழர்கள் மீதான உதிரப்பலியில் மேற்குலகத்தின் கரிசனைகள் வெளிப்பட்டாலும் அவ்வாறான கரிசனைகளை வெளிப்படுத்திக் கொள்ளும் அதே அரசாங்கங்களின் கொள்கை வகுப்பாளர்கள் டபுள் கேம் எனப்படும் இரட்டை நிலைப்பாட்டு நிலையுடன் ஸ்ரீலங்காவுக்குரிய சாதகங்களையும் மறுவகையில் வழங்கத்தான் தலைப்படுகின்றன. ஆகையால் மே 18 கடந்து ஸ்ரீலங்காவின் மே 19 போர் எழுச்சி நாளும் இன்று கடக்கும் பின்னணியில் ஈழத்தமிழினம் இலங்கை தீவில் தமது தலைவிதியை தாமே உறுதி செய்யும் வழித்தடத்தில் மிகவும் நுட்பமாகவும் அவதானமாகவும் பயணிக்க வேண்டிய நிலையை ஸ்ரீலங்காவில் தற்போது நல்லிணக்க கதைகள் பேசிக்கொள்ளும் ஏகேடிஆர் ஆட்சியின் பின்னணியும் வலுவாக உருவாக்கியுள்ளதை மறுத்து கொள்ளவே முடியாது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து புலம்பெயர் மற்றும் உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா பிரெக்சிட் நகர்வால் பிரிந்த பின்னர் முதன்முறையாக இன்று 2 தரப்புக்கும் இடையில் உச்சி மாநாடு ஒன்று நடந்து வருகிறது. கடந்த ஆண்டு பிரித்தானியாவில் ஆட்சியை பிடித்த தொழிற்கட்சி அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் புதிய உறவுகளை திட்டமிடும் பின்னணியில் இந்த பேச்சுக்கள் இடம்பெறுகின்றன. இன்றைய மாநாட்டை ஒரு சரணடைதல் உச்சி மாநாடு என பிரித்தானியாவின் வலதுசாரி கட்சிகள் கண்டிக்கின்றன. எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியும் தற்போது பிரித்தானிய அரசியல் அரங்கில் எழுச்சியுறும் புதிய கட்சியான நைஜல் ஃபராஜின் ரிஃபார்ம் UK எனப்படும் சீர்திருத்த பிரித்தானிய கட்சியும் இந்த உச்சி மாநாடு குறித்த எச்சரிக்கைகளை விடுத்துள்ளன. இன்றைய உச்சி மாநாட்டின் பின்னர் பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த 30 வயதுக்குட்பட்ட குடிமக்கள் சிறப்பு நுழைவிசைவுகள் அல்லது விசாக்கள் தேவையற்ற வகையில் வாழ்ந்து பணி புரியக்கூடிய வகையிலான புதிய உடன்பாடு ஒன்று எட்டப்படலாம் என கருதப்படுகின்றது. பிரெக்சிட்டுக்கு முன்னர் 2 தரப்பு குடிமக்களும் பிரித்தானியா அல்லது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் கட்டுப்பாடுகள் எதுவுமின்றி வாழவும் பணிபுரியவும் உரித்து இருந்தது. ஆனால் பிரெக்சிட்டுக்கு பின்னர் அந்த உரித்து முடிவுக்கு வந்த நிலையில் தற்போது 2 தரப்பிலும் 30 வயதுக்குட்பட்ட குடிமக்களுக்கு மட்டும் இந்த உரிமை மீண்டும் வழங்கப்படலாம் என கருதப்படுகின்றது. பிரித்தானியாவை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த உரித்தை ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் ஜப்பான் உட்பட்ட 13 நாடுகளுக்கு வழங்கியுள்ள நிலையில் இப்போது இந்த புதிய உரித்தை ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த 30 வயதுக்குட்பட்ட குடிமக்களுக்கு அதனை வழங்க விரும்புவதாகவும் அதே சமகாலத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் 2.0 உரித்துக்களை பிரித்தானியா பெற விரும்புவதாகவும் கருதப்படுகின்றது. பிரித்தானியாவில் இந்த நிலை இருக்க பிரான்சில் வலதுசாரிகளை மீண்டும் அரசு தலைவர் ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வர விரும்பும் LR எனப்படும் குடியரசுக் கட்சியின் தலைவராக பிரான்சின் தற்போதைய உள்துறை அமைச்சர் புரூனோ ரெய்டெலியோ நேற்று தெரிவாகியுள்ளார். நேற்று நடைபெற்ற குடியரசுக் கட்சியின் தலைவர் பதவிக்கான போட்டியில் தன்னுடன் தலைமை பதவிக்கு போட்டியிட்ட லாரன் வாக்கிஸுக்கு எதிராக 70% மேற்பட்ட வாக்குகளை பெற்ற புரூனோ ரெய்டெலியோ இன்று கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். வலதுசாரி சிந்தனை கொண்ட புரூனோ ரெய்டெலியோவிடம் தற்போது பிரான்சின் உள்துறை அமைச்சக பொறுப்பு இருப்பதால் குடியேறிகள் மீதான இறுக்கங்கள் அடுத்தடுத்து அறிவிக்கப்படுகின்றன. தனக்கு முன்னர் கட்சி தலைமையில் இருந்த நிக்கோலா சார்க்கோசியை போலவே புரூனோ ரெய்டெலியோவும் தனது அரசியல் அடையாளத்தை பிரான்சின் பாதுகாப்பு மற்றும் குடியேற்ற விதிகளின் விடயத்தில் உறுதியாக காட்டிக்கொள்ள விரும்புவது தெரிகிறது. அந்த வகையில் குடியேறிகளுக்கு விரோதமானவர், பிரான்சின் சமூக நல கொடுப்பனவர்களில் இறுக்கத்தை கொண்டு வர தலைப்போடுபவர்கள் என கருதப்படும் ஒருவரை தமது கட்சியின் தலைவராக குடியரசுக் கட்சியின் வாக்காளர்கள் தெரிவு செய்துள்ளார்கள். புரூனோ ரெய்டெலியோ 2027 ஆண்டில் இடம்பெறவுள்ள பிரெஞ்சு அரசியல் தலைவர் தேர்தல் களத்தில் ஒரு வேட்பாளராக களமிறங்க திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக அமெரிக்க நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், அமெரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர் ஜோ பைடனுக்கு தற்போது புரோஸ்டேட் கேன்சர் எனப்படும் விதைப்பை புற்றுநோய் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 82 வயதான பைடன் கடந்த ஜனவரி மாதம் பதவியில் இருந்து விலகிய பின்னர் தற்போது அவர் மிக தீவிரமான புரோஸ்டேட் கேன்சருக்கு இலக்காகி உள்ளதாகவும் இந்த நோய் விரைவாக அவரது எலும்புகளுக்கு பரவக்கூடும் என்ற எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.